பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமீன். எப்படிப்பட்ட பாவத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க ஆண்டவர் போதுமானவரா இருக்கார். ஆனா ஒரே ஒரு பாவம் ஆண்டவர் சொல்லாத மன்னிக்கப்பட மாட்டாதுன்னா, ஆவியானவருக்கு விரோதமா நம்ம பேசுற பேச்சுகள், அவருக்கு விரோதமா நம்ம தூஷணமான செய்யற வார்த்தைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பார்த்தோ இல்ல அந்நிய பாஷையில ஜபிக்கிறவங்களை பார்த்தோ கேலி கிண்டல் செய்கிறது, ஆவியானவரை தூஷிக்கிற தூஷணங்கள் மன்னிக்கப்பட மாட்டாதேன்னு இருக்கு. மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் வேதத்துல சொல்லியிருக்கு. எப்பேற்பட்ட பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும் இருக்கு. ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்க தெரிந்தோ தெரியாமலோ ஆவியானவரை பத்தி அப்படி தூஷணமா பேசியிருந்தீங்கன்னா, அந்த துணிகரமான பாவத்துக்கு தேவ சமூகத்துல போய் விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆவியானவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. பிதாவே என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்து உங்க ரத்தத்தை கழுவுங்க, என்ன நான் தெரிஞ்சா தெரியாமலே செஞ்சுட்டேன், இது உண்மைதான், என்ன மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு கேட்கறச்சு நிச்சயமா ஆவியானவர் உங்களை மன்னிப்பார். ஜபிக்கலாம். தகப்பனே உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆவியானவர் என்ன என்று தெரியாத காலத்துல ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பேசின பேச்சை மன்னித்தீரே. இப்பொழுதும் தெரியாமல் யாரா பேசியிருக்காங்களோ மன்னிப்பிறாங்க. உண்மை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் ஆண்டவரே உண்மை வேதனைப்படுத்தி உண்மை தூஷணம் செய்த காரியங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே என்ன செய்தாலும் அவர்களை ஆண்டவரை மன்னிப்புக்குள்ளாக வருவார்களோ ஆவியானவரை அவர்களுக்குள்ள உணர்த்துவீராக தகப்பனே, அவர்களை மன்னிப்பீராக தகப்பனே, ஒரு விஷயம் மன்னிப்பு தருவீராக. இனி தேவனுக்கு விரோதமா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு விரோதமா அவர்கள் தூஷணமான வார்த்தைகளை ஒன்றும் பேசாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பரிசுத்தாவே நமக்கு மிகவும் அவசியம். தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தீங்கன்னா அவர் சமூகத்துல விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்து ஆவியானவர் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு உணர்த்துவார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பார். ஆமீன். காட் பிளஸ் யூ.